ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க, 2 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் எடுத்துட்டு 1/4 பவுல் தேங்காவும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். இந்த தேங்காய் கூடவே ஒரு காஷ்மீர் மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காவை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீளமாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக மசிகிற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனையோடு இருந்தால் கிரேவி நல்லா இருக்காது. அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா பொடிகள் கரிஞ்சு போகாது. அடுத்ததாக மூடி போட்டு வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்காமலே பண்ணலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுனால தண்ணி சேர்க்குறேன். கொஞ்ச நேரம் அந்த மஷ்ரூமை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்கணும். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஓகேன்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குவேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக மூடி போட்டு வேக விட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை நீங்கள் இப்படியே மூடி போட்டும் வேக வைக்கலாம், இல்லை இதை ஒரு குக்கரில் மாற்றியும் வேக வைக்கலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதும். அடுத்தது கடைசியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த மஷ்ரூம் கிரேவியை இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்க யூஸ் பண்ணலாம். கடைசியாக பொடியை நறுக்கின மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.